இல்லை, அதாவது ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றாக இருக்க முடியுமா, அல்லது வந்து களையும் பயிரும் வெள்ளாமை ஆகுமா, அல்லது வந்து விசுவாசியும் துரோகியும் வந்து தோளோடு தோள் நிற்க முடியுமாலாம் அவர் கேள்வி கேட்குறார். ஆனால் இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே தவிர, அதிமுக என்கிற கட்சி இன்று இருக்கிற நிலைமைக்கு வந்து என்ன மாதிரியான செயல்பாடுகளில் அது ஈடுபடணுன்ற ஒரு விஷயத்தை வந்து இபிஎஸ் வந்து யோசிக்க மறந்துடுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் கடைசியாக நடந்த எலெக்ஷன்ஸில் நீங்கள் தனியாக தேமுதிகவோட கூட்டு சேர்ந்து நின்னீங்க. ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை நீங்கள் தழுவினீங்க. வரப்போகிற 26 எலெக்ஷன்ஸில் சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் கூட நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி பெறுவீங்க. எந்த அளவுக்கு உங்கள் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டணியில் வந்து நீங்கள் வந்து இடங்களை வந்து பெறுவதற்கான வாய்ப்போ அல்லது வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்போ உங்களுக்கு இருக்கிறதுக்கான சூழல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிலைமையில வந்து உங்களை விட்டு விலகி போயிருக்கிற ஓபிஎஸ்ஓ, தினகரனோ, சசிகலாவோ அவங்கெல்லாம் வந்து சேரணும்ன்ட்டு அதிமுகவிலேயே இதுக்கு முன்னாடி 6 பேர் கொண்ட மந்திரிகள் குழு, முன்னாள் மந்திரிகள் கொண்ட குழு வந்து உங்களை ரிக்வஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் அதுக்கும் நீங்கள் வந்து கேட்கவில்லை. நீங்கள் வந்து ரொம்ப உறுதியாக நீங்கள் வந்து மறுத்தீங்க ஆக்சுவலாக. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் வந்து இப்போ ஒரு கழகக்கொடி உயர்த்தி இருக்கிறார்கள். அவங்க அந்த கழகக்கொடியை உயர்த்தி உங்களுக்கு எதிராக அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட, மொத்தத்தில் தொண்டர்களுடைய அடிப்படையான குரல் என்னன்னா வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து விலகி போனவர்களை சேர்க்க வேண்டும், 26 தேர்தலுக்குள்ள கட்சி ஒன்றாக வேண்டும் என்பதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இந்த சூழலில் வந்து நீங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றாக முடியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா வரப்போகிற எலெக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒற்றுமைக்கான குரல் என்பது கீழே தொண்டர்கள் மத்தியில் வந்து பலமாக ஒலிக்கிற அந்த சூழலில் வந்து அதை வந்து காது கொடுத்து கேட்காம இருக்காரு இபிஎஸ் என்பது என் கருத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய 52 கால வரலாறுல எத்தனையோ துரோகங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ வந்து விசுவாசிகள் விலகி போயிருக்காங்க, எத்தனையோ இந்த மாதிரி இவர் சொல்கிற மாதிரி பயிர்களும் கலைகள்லாம் இருந்திருக்கு, எத்தனையோ ஓநாய்கள் வெள்ளாடுகள்லாம் இருந்திருக்கு. ஸோ இவருடைய பார்வையில் வந்து ஓபிஎஸ் ஓநாயாக இருக்கலாம், இல்லை சசிகலா ஓநாயாக இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய பார்வையில் வந்து இபிஎஸ் வந்து துரோகம் பண்ணவராக தான் இருக்கார். சசிகலா பார்வையில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் வந்து அவங்களுக்கு துரோகம் பண்ணவராக இருக்கார். ஓபிஎஸ் பார்வையில் பார்த்தீங்கன்னா 4.5 வருஷ காலம் வந்து ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்த ஓபிஎஸ்ஸை வந்து இவர் வெளியில் அமைச்சிட்டு இவர் ஒரு தனியாக ஒரு தலைமையை வந்து இவர் பொதுக்குழுவால் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது தினகரனை வந்து அவர் வந்து 2017 அவங்க வெளியில் அமைச்சிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா வந்து தினகரன், சசிகலா அண்டு ஓபிஎஸ் உடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தான் துரோகியாக இருக்காரே தவிர, இபிஎஸ் சொல்கிற துரோகிகள் இபிஎஸ் பார்வையில் அவங்க துரோகிகளாக இருக்கலாம். ஆனால் பொதுவான பார்வையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அதிமுகவுடைய 2017 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பார்க்கும்போது தனக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு இபிஎஸ் என்ன பண்ணுறாரு, மற்றவங்களை வந்து எலிமினேட் பண்ணிகிட்டே இருக்கார் ஆக்சுவலாக. அந்த எலிமினேட் பண்ணதன் மூலமாக அவர் தான் மற்றவர்களுக்கு வந்து ஒரு துரோகியாக காட்சியில் இருக்கிறாரே தவிர, அவர் வந்து கட்சி நன்மைக்காக கட்சி ஒன்றுபடணுன்ற ஒரு ஆங்கிளில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் ரெடியாக இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு தலைவராக, ஒரு பொதுச் செயலராக இப்போ இருக்கார். இப்போ அவருடைய தலைமையே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தேர்தல் கமிஷனில் இரட்டை இலை சின்னம் வந்து ஒரு விசாரிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சூழலில் அந்த விசாரணை எந்த இதுக்கு கொண்டு போகும், எந்த எண்டுக்கு கொண்டு போகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். இந்த சூழலில் வந்து தான் வந்து இந்த ஓபிஎஸ்ஸையோ இல்லை தினகரனையோ அல்லது சசிகலாவையோ அல்லது விலகி போன வேறு பலரையோ சேர்க்கறதுல அவருக்கு ஒரு தயக்கம் ஏன் இருக்குன்னா, அவருக்கு தன்னுடைய ஆளுமை மீதே நம்பிக்கை இல்லாத இருக்கார், தன்னுடைய தலைமை மீதே நம்பிக்கை இருக்கார். ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்கள் வந்து பகைவர்களையும் அவங்களை விட்டு விலகி போனவங்களையும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கட்சியில் சேர்த்து கட்சியை பலப்படுத்தினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு சமயங்களில் வந்து இந்த கட்சியிலேருந்து எம்ஜிஆரோட கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் கூட மீண்டும் எம்ஜிஆரோட இணைஞ்சிருக்காங்க. ஜெயலலிதாவோட கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் கூட ஜெயலலிதா வந்து மறுபடியும் கட்சியில் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து கடந்த கால அதிமுக வரலாறு எல்லாமே கட்சியோட நன்மை கருதி, கட்சியோட ஒற்றுமை கருதி சேர்க்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சூழலில் கட்சி தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கிற இந்த சூழலில் வரப்போகிற 26 தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறுவீங்களா மாட்டீங்களான்ற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிற இந்த சூழலில் நீங்கள் வந்து விலகி போயிருக்கிறவர்கள் நீங்கள் சேர்க்காமல் இருக்கிற ஒரு போக்கு இருக்கு இல்லையா, இது நிச்சயமாக உங்கள் கட்சிக்கு வந்து ஒரு பின்னடைவை தரும். நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியை உண்மையிலேயே ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக இந்த சூழலில் வந்து உங்கள் கட்சிக்கு தேவை ஒற்றுமை. அது ஏற்கனவே எம்ஜிஆரும் ஜெயலலிதா உங்களுக்கு வழிகாட்டி போயிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து எஸ்டிஎஸ் வந்து சேர்த்துட்டாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வீரப்பனை சேர்த்துக்கொண்டார், கடைசி கட்டத்திலலாம் சேர்த்துக்கொண்டார். அவங்க வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில்
எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் துரோகம் செய்தவர்கள் கூட மீண்டும் அவர்கள் கட்சியில் இணைக்கப்பட்டார்கள். கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டார்கள். எல்லாமே ஒரே காரணத்தினால தான், கட்சி வலுப்படணும். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, தன்னம்பிக்கை இருந்தது. நம்மளை நம்பி, நம்ம தலைமையை நம்பி வரவங்க நம்மளை மீறி போக மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் எடப்பாடிக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஓபிஎஸ்சியோ தினகரனையோ சேர்த்துட்டா நம்ம தலைமைக்கு ஆபத்து வந்துடும்னு ஒரே கவலையில் அவர் இருக்கார். அந்த கவலையை அவர் விட்டு விட்டு கட்சியின் நன்மைக்காக 26 தேர்தலை முன்னிட்டு கட்சியை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய, பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இது அதிமுகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். அதிமுகவுக்கு மட்டுமல்ல, ஓபிஎஸ்சி இபிஎஸ்சியின் அரசியல் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்க போற ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் அவர் கட்சியை பலமாக்கி ஒரு பலமான கூட்டணி அமைச்சு தேர்தலில் ஒரு கணிசமான வெற்றியை காட்டவில்லை என்றால் நிச்சயமாக இபிஎஸ் எதிர்காலம் மட்டுமல்ல, அதிமுக எதிர்காலமும் கேள்விக்குறியாகும் என்பது என் கருத்து.